ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து லேட்டஸ்டா ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஇ முடிச்சுட்டு யாரெல்லாம் பிஎட் பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பட்டதாரி ஆசிரியரா வந்து ஒர்க் பண்ணலாம், பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்டா ஒரு அரசாணையில வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாணையில வந்து என்னென்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிஇ முடிச்சுட்டு பிஎட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நார்மலா பட்டாதாரி ஆசிரியராக டீச்சரா வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அது எந்த கேட்டகரியில படிச்சிருக்க கூடியவங்க, என்ன படிப்பு படிச்சவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு அரசாணையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்து தமிழ்ல வந்து ஆர்டிகல் நியூஸாவும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. பிஇ பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றலாம், அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிஇ பட்டத்துடன் பிஎட் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கு தகுதியானவர்கள் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது அப்படிங்கறத ஹெட்லைனா வந்து போட்டாங்க. சோ இது சம்பந்தமா உள்ள போய் நம்ம பார்க்கும்போது என்ன விஷயத்தை ஷேர் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பிஇ பட்டத்துடன் பிஎட் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கு தகுதியானவர்கள் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து உயர்கல்வித்துறை செயலர் கோபால் வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ளதாவது, கொல்கத்தாவில் உள்ள மேற்கு வங்க தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பிடெக் எலக்ட்ரிக்கல்ஸ் பொறியியல் படிப்பானது வேலைவாய்ப்பு வகையில் பிஇ எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்புக்கு சமமானது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதேபோல் பிஇ படிப்பில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் பிஎட் அதாவது இயற்பியல் அறிவியல் முடித்திருந்தால் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பாடங்களை பயிற்றுவிக்க தகுதியானவர்கள் என அதில் வந்து கூறப்பட்டுள்ளது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க பிஇல வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் அறிவியல் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா பிஎட் வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இயற்பியல் ஆசிரியரை வந்து ஆகலாம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அதுமே வந்து 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சிங் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு அரசாணையில வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த அரசாணைக்கான லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் பிஇ முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தாங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.